இறையேசுவில் அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது இருக்கின்ற இந்த இடம் மைசூர் மறை மாவட்டம் மாற்றல்லி என்கிற பங்கிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பங்கு லூர்து அன்னையினுடைய பெயரினால் அமைந்திருக்கிற ஒரு பழமையான பங்காக அமைந்திருக்கிறது. தமிழகத்தில் வாழ்ந்த மக்கள் கர்நாடகா பகுதிக்கு வந்து இந்த மைசூர் மாவட்டத்தில் இந்த குறிப்பிட்ட பகுதியில் முதலிலே வந்து அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். அதன் பிறகாக கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க இந்த மாற்றல்லி என்கிற இடத்திலிருந்து பல்வேறு இடங்களுக்கு பரவி சென்ற கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்றைக்கு இந்த தாய் பங்கிலிருந்து ஏறக்குறைய 19 பங்குகள் உருவாகி இருக்கின்றன. இவை அனைத்துமே தமிழ் பேசுகின்ற இறைமக்கள் வாழ்கின்ற பகுதிகளாக இருக்கின்றன. எனவே இது நம் ஒவ்வொருவருக்கும் பெருமையையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறது. எனவே இந்த தாய் பங்கிலிருந்து இந்த ஞாயிறு திருப்பலியை நிறைவேற்றுவது மிகுந்த மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அளிக்கின்றது. சகோதரர்கள் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நல்லது என்று இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் கத்தோலிக்க இறை சொந்தங்கள் இப்படி ஒன்றாக இணைந்து இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கெடுப்பது மிகுந்த மகிழ்ச்சியை உற்சாகத்தை நமக்கு தருகிறது. எனவே கடவுளுக்கு நன்றி கூறியும், குறிப்பாக இந்த பங்கினுடைய பங்கு தந்தையாக இருக்கின்ற அருட்தந்தை வின்சென்ட் அவர்களுக்கு என்னோடது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்தில் சிறப்பான ஒரு இறைப்பணியை களப்பணியை செய்து கொண்டிருக்கிறார். இங்கே பள்ளி இருக்கிறது, மண்டபங்கள் இருக்கிறது, இன்னும் தொழிற்கூடங்கள் இருக்கின்றன. இப்படி பல்வேறு வளர்ச்சி பணிகளை தந்தை அவர்கள் இந்த இடத்திலே சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். இறை மக்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். உதவி பங்கு தந்தை அருட்தந்தை பிரகாஷ் அவர்களுக்கும் இந்த பங்கிலே இருக்கின்ற பங்கினுடைய நிர்வாகிகள், இறை மக்கள், குடும்பங்கள் யாவரையும் ஆண்டவருடைய திருப்பாதம் இந்த தெய்வீக திருப்பலியில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கின்றேன். என்னோடு இணைந்து இந்த பங்கிற்காக, இறை சொந்தங்களுக்காக, உறவுகளுக்காக ஜெபிக்க தாழ்மையோடு வேண்டுகின்றேன். இறைவனில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் வளர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் வளர இணைவோம். இறை பலியில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெற, உண்மை உருப்பெற, உலகில் சாட்சியாவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு வளம் பெற, உண்மை உருப்பெற, உலகில் சாட்சியாவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த பொதுக்கால 6ஆம் ஞாயிறு தெய்வீக திருப்பலியானது மைசூர் மறைமாவட்டம் மாற்றல்லி என்கிற இடத்தில் அமைந்திருக்கின்ற தூய லூர்து அன்னையினுடைய அருட்தலத்திலிருந்து நிறைவேற்றப்படுகிறது. திருவிழாவிற்காக இங்கு வந்திருக்கிற சூழ்நிலையில் இந்த தெய்வீக திருப்பலியை இங்கிருக்கின்ற பங்குத்தந்தை அருட்தந்தை வின்சென்ட், உதவி பங்குத்தந்தை அருட்தந்தை பிரகாஷ் மற்றும் இறை சமூகத்திற்காக சிறப்பாக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரே, நீர் என்னை காப்பாற்றுபவராகவும் புகலிடமாகவும் இரும். அதனால் நீர் என்னை மீட்டீர். ஏனெனில் நீர் என் கற்பாறையாகவும் அடைக்கலமாகவும் உள்ளீர். உமது பெயரின் பொருட்டு நீர் எனக்கு தலைவராகவும் இருப்பீர். எனக்கு உணவு அளிப்பீர். சகோதர சகோதரிகளை, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்த உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிருக்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனான உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவர் நீரின் மீது இறங்குவீர்.
மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதி அளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். நீ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி, பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரின் ஞானம் பெரிது, அவர் ஆற்றல் மிக்கவர், அனைத்தையும் அவர் காண்கிறார். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும். மனிதரின் செயல்கள் அனைத்தும் அவர் அறிவார். இறை பற்றி நின்று இருக்க யாருக்கும் ஆண்டவர் கட்டளையிடுவதில்லை. பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதி கொடுத்ததும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நியமங்களை தந்தீர், அவற்றை நாங்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றீர். உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதியுள்ளதாய் இருந்ததால் எவ்வளவோ நலம். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அடியானுக்கு நன்மை செய்யும், அப்பொழுது நான் சொற்களை கடைபிடித்து வாழ்வேன். திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, விதிமுறைகள் காட்டும் வழியை எனக்கு கற்றுத்தாரும். நான் அவற்றை இறுதி வரை கடைபிடிப்பேன். திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, முதிர்ச்சி பெற்றவர்களோடு நாங்கள் ஞானத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் இது உலக ஞானம் அல்ல, உலகத் தலைவர்களின் ஞானமும் அல்ல. அவர்கள் அழிவுக்குரியவர்கள். வெளிப்படுத்தப்படாமல் மறைபொருளாய் இருக்கும் இறை ஞானத்தை பற்றியே நாங்கள் பேசுகிறோம். அது நாம் மேன்மை பெற வேண்டும் என்னும் நோக்குடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது. இவ்வுலகத் தலைவர்கள் எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை. அறிந்திருந்தால் அவர்கள் மாட்சிக்குரிய ஆண்டவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். ஆனால் மறைநூலில் எழுதியுள்ளவாறு, தம்மிடம் அன்பு கொள்பவர்களுக்கு என்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா.
விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 17 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. மேலும் பொய்யாணையிடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆணையிடவே வேண்டாம். நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதனை செய்கின்றோம். ஆண்டவரே, உமது இல்லத்திலிருந்து உமது இறை வார்த்தைகளை அறிவிப்பது எங்களுக்கு இனிமையையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. உமது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற வார்த்தைகளாக, எங்களுக்கு ஆறுதல் தேறுதலை தருகின்ற வார்த்தைகளாக, எங்கள் வாழ்க்கைக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற வார்த்தைகளாக இருக்கின்றன. மனிதர்களாகிய நாங்கள் பலவீனமானவர்கள், சோர்ந்து போகிறோம், தளர்ந்து போகிறோம். தோல்விகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் வருகிற போது மனமுடைந்து போகிறோம் ஆண்டவரே. ஆனாலும் உம்மீது கொண்ட நம்பிக்கையினால், உறுதியான விசுவாசத்தினால், உம் வார்த்தைகள் தருகின்ற ஊக்கம் உற்சாகத்தினால் ஒவ்வொரு நாளையும் எங்களால் மகிழ்ச்சியோடு அணுக முடிகிறது. செய்கிறவற்றில் மன நிறைவையும் அமைதியையும் பெற முடிகிறது. அத்தகைய இறை அருளை, ஆசீரை இன்றைய நாளின் இறை வார்த்தைகளின் வழியாக எங்களுக்கு தந்தருளும்படியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, வழக்கமாகவே கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடி, கட்டாயம் அதை கடைபிடி, அவரின் நியமங்களை உன் வாழ்க்கையில் ஏற்று பின்பற்று என்று சொல்லி இறை வார்த்தைகள் அமைந்திருப்பதை பார்த்தோம். ஆனால் இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் சொல்லுகிறது, நீ விரும்பினால் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடி. அப்படி என்றால் ஆண்டவர் ஒரு ஆப்ஷனை நமக்கு தருகிறார். நீ செய்தால் செய், செய்யாவிட்டால் பரவாயில்லை, அதற்கான பின்விளைவை நீ நிச்சயமாக அனுபவிப்பாய் என்பதுதான் அதனுடைய
பதிலாக இருக்கிறது. நீ விரும்பினால் கடவுளுடைய கட்டளையை ஏற்று கடைபிடி. உன் விருப்பத்தை பொறுத்து உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். உனக்கு தேவையானது எது என்பதை நீ தேர்ந்தெடுத்து எடுத்துக்கொள். உனக்கு நன்மை வேண்டுமா, தீமை வேண்டுமா, நல்லது வேண்டுமா, கெட்டது வேண்டுமா, அநீதியானது வேண்டுமா, நீதியானது வேண்டுமா, உண்மையானது வேண்டுமா, பொய்யானது வேண்டுமா என்பதை நீர்தான் தேர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒருவேளை அநீதிக்கும் தீமைக்கும் பொய்யுக்கும் புரட்டுக்கும் நீ முக்கியத்துவம் கொடுக்கிறாய் என்றால், அவற்றை உன் வாழ்க்கையில் நீ தேர்ந்து கொள்ளுகிறாய் என்றால், அதற்கான பின்விளைவை, தண்டனையை நீ நிச்சயம் அனுபவித்துதான் ஆக்க வேண்டும். ஒருவேளை உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் அன்பிற்கும் இரக்கத்திற்கும் மன்னிப்பிற்கும் நீ இடம் கொடுக்கிறாய் என்றால், அதற்கான பலன்களையும் உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்க கூடும். ஆண்டவர் சொல்லுகிறார், பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதி தந்ததில்லை. நமக்குள்ள ஒரு சுதந்திரம் இருக்கிறது. நாம் எதை தேர்ந்தெடுக்கணும், எதை தேர்ந்தெடுக்க கூடாது, எது எனக்கு வேண்டும், எது எனக்கு வேண்டாம் என்கிற சுதந்திரத்தை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். அதைத்தான் நாம் தொடக்க நூல் புத்தகத்திலேயே பார்க்கிறோம். ஆதாம் ஏவாளுக்கு அந்த பழத்தை உண்ணக்கூடிய சுதந்திரம் இருந்தது, அதை உண்ணக்கூடாத சுதந்திரமும் இருந்தது. அவர்கள் வேண்டாம் என்று இருந்திருந்தால் அதை உண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. பாவம் இந்த உலகத்தில் நுழைந்திருக்க அவசியமில்லை. பாவத்தின் விளைவாக அவர்கள் தண்டனை பெற்றிருக்க வேண்டிய அவசியமில்லை. அந்த சுதந்திரத்தை அவர்கள் தவறாக கையாண்டார்கள். அதை பறித்து உண்டால்தான் என்ன பெருசா ஆயிட போகுது அப்படின்னு நினைச்சாங்க. அதன் வழியாக பாவம் நுழைந்தது, தண்டனையை பெற்றார்கள், சாவு இந்த உலகத்திற்கு வந்தது. சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போரின் மீது அவரது பார்வை என்றும் இருக்கும் என்று சொல்லி வலியுறுத்துகிறது இன்றைய நாளின் முதல் வாசகம். வானதூதர் ஒருவர் இந்த உலகத்தை சுற்றி வந்து கொண்டே இருந்தாராம், காவல் காத்து கொண்டே இருந்தாராம். அப்பொழுது ஒரு கொக்கு ஒன்று ஆற்றங்கரையில் ஒற்றை காலில் நின்று கொண்டிருக்கிறது. ஒற்றை காலில் நின்று கொண்டிருக்கிற அந்த கொக்கை பார்த்து வானதூதர் வியந்து போய் அதன் அருகில் வந்து, ஒற்றை காலில் நின்று கொண்டிருக்கிற கொக்கே, உன் தவந்தான் என்ன, உன் தேவைதான் என்ன என்று கேட்கிறார். நான் ஐரை மீனுக்காக இந்த இடத்திலே தவம் கிடக்கிறேன், அதற்காக இந்த இடத்திலே நான் காத்து கிடக்கிறேன், எனக்கு அந்த ஐரை மீன் வேண்டும் என்று கேட்டதா. உனக்கு ஐரை மீன் வேண்டுமா, இல்லை சொர்க்கம் வேண்டுமா? நான் உனக்கு சொர்க்கத்தை தருகிறேன், சொர்க்கத்திற்கு வா, போகலாம் என்று சொல்லி அந்த கொக்கை அழைத்தாராம் வானதூதர். அந்த கொக்கு சொன்னதாம், சொர்க்கத்துக்கு வருகிறேன், பரவாயில்லை, சொர்க்கத்தில் ஐரை மீன் இருக்குமா அப்படின்னு கேட்டுச்சான். அன்பு சகோதர சகோதரிகளை, பல நேரங்களில் நம்முடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் கூட இப்படிதான் குறுகி போகிறது. குறுகிய வட்டத்தில் நம்முடைய தேவைகளை, நம்முடைய அன்றாட ஆசைகளை மட்டுமே நினைத்து இதுதான் வாழ்க்கை என்று சொல்லி நாம் நினைத்து விடுகிறோம். சொர்க்கத்திற்கு போனால் நமக்கு எல்லாம் கிடைக்கும், சொர்க்கம்தான் இந்த உலகத்திலேயே மிக மிக மதிப்பு மிக்கது, உயர்வானது, அதை அடைவதற்காகத்தான் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாத அந்த கொக்கு சொர்க்கத்தில் எனக்கு ஐரை மீன் கிடைக்குமா என்று சொல்லுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு அற்புதமான சில அறிவுரைகளை இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திலிருந்து நமக்கு வழங்குகிறார். முதலாவது அறிவுரை, கொலை செய்யாதே. இரண்டாவது, விபச்சாரம் செய்யாதே. மூன்றாவது, பொய்யாணை இடாதே. ஆனால் இந்த உலகம் இதைத்தான் இன்றைக்கு அதிகமாக செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். கொலை செய்வது, கொலை செய்வது என்றால் ஏதோ கத்தியை கொண்டு போய் அடுத்தவர்களை குத்தி
கொலை செய்வது மட்டும் கொலை என்று அல்ல, இன்றைக்கு நாம் பேசுகிற வார்த்தைகள் கூட, நாம் செய்கிற சிறு சிறு செயல்களின் வழியாக பிறர் மனதை காயப்படுத்துவதும், பிறர் மனதை புண்படுத்துவதும், பிறர் மனதை நோகச் செய்வதும் கூட கொலைதான். அவர்களை வருத்தத்தில் ஆழ்த்துகிற போது நாம் பேசுகிற வார்த்தைகள் சில நேரங்களில் காயங்களை பிறருக்கு தருகிறது. ஆறாத ரணங்களாக இந்த மனதிலே போய் தங்கி விடுகிறது. அது கூட கொலைக்கு சமம்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், கொலை செய்யாதே. அவற்றுக்கான எண்ணமும் சிந்தனையையும் உன் மனதிற்குள் நீ கொண்டு வராதே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நேசிப்பதற்கும் அன்பு செய்வதற்காகவே உன்னை நான் படைத்திருக்கிறேன். ஒருவர் மற்றவரை மன்னிப்பதற்காகவே உன்னை படைத்திருக்கிறேன். ஒருவர் மற்றவரோடு இணைந்து இறுக்கமாக நெருக்கமாக அன்போடு உறவோடு வாழ்வதற்காகவே உன்னை படைத்திருக்கிறேன். எனவே கொலை செய்யாதே. இது ஒரு கட்டளையாக நமக்கு தரப்படுகிறது. இரண்டாவது, விபச்சாரம் செய்யாதே. மோகப்பாவம் இன்றைக்கு இந்த நவீன காலகட்டத்தில் அதிகமாக இந்த மோகப்பாவம் செய்கிற சூழ்நிலை பெருகிக் கொண்டே வருகிறது. இது மிகுந்த ஒரு மன வருத்தத்தை நமக்கு தருகிறது, ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இந்த உலகம் எங்கே போய்க் கொண்டிருக்கிறது? இந்த உலகத்தினுடைய நடத்தைகள் எல்லாம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது? தீமைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறதே. தொடக்க நூல் புத்தகத்திலே நாம பார்க்கிறோம், ஆண்டவர் சோதோம் குமாரா மக்களை அழித்தார். கந்தக தீயினால் அவர்களை அழித்தார். ஏன் அவர்களை அழித்தார்? ஏனென்றால் அந்த இடத்தில் தீமை பெருகியது. தவறான உறவுகள், இச்சைகள் அதிகமானது. இச்சைகளை ஆண்டவர் அருவருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இவற்றை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இதை தெளிவாக எடுத்து சொல்லுகிறது இறை வார்த்தை பகுதிகள். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 13வது அதிகாரம் 4வது இறை வார்த்தை. திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள். திருமண வாழ்க்கையில ஒரு பிரம்மாணிக்கத்தை, ஒரு உடன்படிக்கையை நாம கொண்டு வரோம். என் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரம்மாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். ஒரு பிரம்மாணிக்கத்தை கொண்டு வரோம். ஆனால் அந்த பிரம்மாணிக்கத்தை தவறுவதுதான், ஒருவர் மற்றவருக்கு துரோகம் செய்வதுதான் இந்த விபச்சாரத்தின் அடையாளம். திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள். மணவரை படுக்கை மாசுராமல் இருக்கட்டும். காமுகமும் விபச்சாரத்தில் ஈடுபடுவோரும் கடவுளின் தீர்ப்புக்கு ஆளாவார். தெளிவாக சொல்லுகிறது இறைவார்த்தை. மேலும் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 18 முதல் 20 வரை உள்ள இறைவார்த்தைகளை வாசிக்கும் போது, இப்படி விபச்சாரத்தில் ஈடுபடுகிறவர்களும் தவறான உறவில் ஈடுபடுகிற இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிறவர்களும் எப்பேற்பட்ட செயலை செய்கிறார்கள் என்றால், அவர்கள் தங்கள் சொந்த உடலுக்கு எதிராகவே பாவம் செய்கிறார்கள். உடல் இந்த தூய ஆவியானவருடைய தங்கும் கோவில் என்பதை மறந்து உடலுக்கு எதிராகவே அவர்கள் பாவம் செய்கிறார்கள். கடவுள் சொல்லுகிறார், இந்த உடல் உங்களுக்கு சொந்தமானது அல்ல, உங்களுக்கு உரியது அல்ல. நான் உங்களை என் சாயலிலும் உருவிலும் படைத்திருக்கிறேன். அப்படி என்றால் இந்த உடலானது புனிதமானது, பரிசுத்தமானது, எனக்குரியது. நான் உன்னை விலை கொடுத்து மீட்டிருக்கிறேன். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். இச்சைகளையும் தீமைகளையும் நாடி விரும்பி தேடாதீர்கள் என்று சொல்லி அறிவுறுத்துகிறது இன்றைய நாளின் நற்செய்தி. மூன்றாவதாக, பொய்யாணை இடாதீர்கள். பொய்யாணை. இன்றைக்கு நிறைய பித்தலாட்டங்கள், பொய்யான தகவல்களை தந்து கொண்டிருப்பது, யாரையாவது எப்படியாவது ஏமாற்றி வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடணும்னு நினைக்கிறது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. மிகுந்த கவனம் தேவை. ஒரு காலகட்டத்தில் சொல்லுவார்கள், கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் பொய் பேச மாட்டார்கள், அவர்கள் உண்மைக்கு சான்று பகர்வார்கள் என்று. ஆனால் இன்றைக்கு
நிலைமை தலைகீழாக மாறிப்போயிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பொய் பித்தலாட்டங்கள், ஏமாற்று வேலைகள், இது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. மிகுந்த கவனம் வேண்டும். சத்தியம் செய்கிறோம், பொய் சத்தியம் செய்து காரியத்தை சாதித்துக் கொள்ள நினைக்கிறோம். பொய்யானவற்றை, தவறான ஒன்றை கூட மெய்ப்பிப்பதற்காக எந்த எல்லைக்கும் நாம் போகிறோம். மனம் சஞ்சலப்படுவதே கிடையாது. ஐயோ, நாம பொய் பேசுறோமே, தவறாக பேசுகிறோமே, ஏமாற்றுகிறோமே, எந்த சஞ்சலமும் இல்லாமல், மனநோகமும் இல்லாமல் செய்கிற தவற்றை தைரியத்தோடு செய்கிறோம். பொய் ஆணையிடுகிறோம். ஆண்டவர் அதை கண்டிக்கிறார். சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வார்த்தைகள் ஆம் என்றால் ஆம் என்றும், இல்லை என்றால் இல்லை என்றும் இருக்கட்டும் என்று தெளிவாக சொல்லுகிறது இறைவார்த்தை. ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. இந்த தெளிவு, புரிதல் என்பது நமக்கு வேண்டும். இதை நம் வாழ்வில் நாம் உணர்ந்திருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறது. வெளிப்படாமல் மறைபொருளாய் இருந்த ஒன்று இன்றைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தூய ஆவியினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் இரக்கம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் மன்னிப்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து தருகிற அமைதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தூய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு காலகட்டத்தில் கண்ணுக்கு அது புலப்படவில்லை, செவிகளுக்கு அது எட்டவில்லை, மனித உள்ளம் அதை அறியவில்லை. ஆனால் இன்றைக்கு இறை வாக்குகளை நிறைவேற்றக்கூடிய இறைமகன் இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததனால், அவர் உன்னை போல என்னை போல மனுவுரு எடுத்து நம்மோடு வாழ்ந்ததினால், அவர் நமக்காக பாடுகள் பட்டு சிலுவை சுமந்ததினால், நமக்காக கல்வாரியில் இரத்தம் சிந்தியதனால், அந்த சிலுவையிலே உயிரை கொடுத்ததனால் அந்த மறைபொருளானது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த மறைபொருளை அறிந்து கொள்வோம், உணர்ந்து கொள்வோம். உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் அன்பிற்கும் இரக்கத்திற்கும் மன்னிப்பிற்கும் இடம் கொடுத்து நல்ல கிறிஸ்தவர்களாய் ஆம் என்றால் ஆம் என்றும், இல்லை என்றால் இல்லை என்றும் வாழ்கிற சாட்சிய வாழ்வு வாழ்வோம். ஆமீன். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தவர். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டனர். மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடம் இருந்தும் மகனிடம் இருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமென். அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய விண்ணப்பங்களை, மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய திருமுன்னிலையில் எடுத்து வைக்க நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையிட்டிருக்கிறோம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்கிற ஆண்டவருடைய வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு முழு உள்ளத்தோடு
அவரிடத்தில் நம் மன்றாட்டுக்களை, விண்ணப்பங்களை தூபம் போல எடுத்துரைப்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவைக்காக நாம் மேன்மை பெற வேண்டும் என்னும் நோக்குடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்த இறை ஞானத்தை பின்பற்றுகிற தாயாம் திரு அவையும் திருத்தந்தை, ஆயர்கள், மறைப்பணியாளர்கள் மற்றும் இறை மக்களாகிய நாங்கள் அனைவரும் எதிர்வருகிற தவக்காலத்தில் இறைவேண்டல், தவ முயற்சிகள், பிறரன்பு செயல்கள் ஆகியவற்றில் புதுப்பிக்கப்பட்ட ஆர்வத்துடன் ஈடுபட்டு இக்காலத்தை அருளின் காலமாக மாற்றிட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக தலைவர்களுக்காக மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்ற இறைவாக்கிற்கு ஏற்ப போர்களாலும் பொருளாதார நெருக்கடிகளாலும் இருண்டிருக்கும் இவ்வுலகை ஆளும் தலைவர்களும் எம் நாட்டின் ஆட்சியாளர்களும் அழிவின் பாதையை விடுத்து வாழ்விற்கான வழிகளை தெரிவு செய்து அமைதியுடன் பயணிக்க வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இளையோர் மற்றும் பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும் என்ற ஞானம் எங்கள் இளையோரையும் பிள்ளைகளையும் நிரப்பவும், அவர்கள் இறை திருவுளத்தபடி நல் விளிம்பியங்களின்படியும் தங்கள் வாழ்வை அமைத்து ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் என்ற ஆசியை பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவ வாழ்வுக்காக அனைத்தையும் துருவி ஆய்கிற தூய ஆவியாரின் பார்வையில் நாங்கள் அனைவரும் மாசற்றவர்களாய் விளங்கவும், தீய செயல்களை தவிர்ப்பது மட்டுமல்லாமல் பொய் சொல்லாத தூய நாவுடையவர்களாகவும், ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுகிற நேர்மை உள்ளவர்களாக நாங்கள் வாழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, நாங்கள் உம் பாதம் ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் மன்றாட்டுக்களையும் ஏற்று நிறைவான அருளை, ஆசீரை எங்கள் மீது பொழிந்தருளும். இதோ ஆண்டவரே, நாங்கள் தவக்காலத்தை தொடங்க இருக்கிறோம். முழு மனதோடு, முழு ஈடுபாட்டோடு, தியாக உள்ளத்தோடு ஆண்டவரே, இந்த 40 நாட்களையும் உமக்குரிய நாட்களாக, அருளின் நாட்களாக நாங்கள் தேர்ந்து கொண்டு உண்மையான ஒழுக்கத்தோடு இவற்றை கடைபிடிக்க உம் அருள் உதவியை வேண்டி மன்றாடி செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். காணிக்கை பாடல். இதய சுரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. அன்பின் காணிக்கையா நம் நன்றி காணிக்கையா, அன்பின் காணிக்கையா நம் நன்றி காணிக்கையா. இதய சுரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. நாளும் நன்றி
நாளும் நன்றி பலிகள் கொடுத்தல் அவருக்கேற்றது. மனமேளத்தாலும் முழங்கி அவரை ஏற்றி போற்றுது. நானிலங்கள் விளைந்தன, நவதானியங்கள் குவிந்தன. நானிலங்கள் விளைந்தன, நவதானியங்கள் குவிந்தன. ஆண்டவரே இதை செய்தார் என்போம், ஆண்டவரே இதை செய்தார் என்போம். இதய சொரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் எங்களுங்களே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவ அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுலத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுலமானான். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தான். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானகத் தூதன் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதா: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில்
இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின் சுமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோடியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற உயிர்ப்பின் அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. விருந்தாக வரும் தேவன் உனை காண்கையில், வருந்தாகும் பசியாவும் பரந்தோடுதே. மறந்தாலும் மறவாத உனதன்பையே, இருந்தாலும் இறந்தாலும் மனம் தேடுதே. பசியார பறிவோடு அழைக்கின்றேன் வா, இசையோடு தமிழ் சேரும் சுவை காணவே. உனை தேடி உனை நாடி நிறைவாகுவேன், உன்னில் உருவாகுவேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. எங்கள் அம்மா என்று துணை அழைக்கையிலே நெஞ்சில் ஆறுதல் பிறக்குதம்மா. உந்தன் நன்பாளுமை அணைக்கையிலே எங்கள் இதயம் மகிழுதம்மா. எங்கள் அம்மா என்று உன்னை அழைக்கையிலே நெஞ்சில் ஆறுதல் பிறக்குதம்மா. உந்தன் நன்பாளுமை அணைக்கையிலே எங்கள் இதயம் மகிழுதம்மா. ஓ மரியே வாழ்க, ஓ மரியே வாழ்க, ஓ மரியே வாழ்க, ஓ மரியே வாழ்க. என் நெஞ்சில் நிலையாக கோயில் கொண்டார், எப்போதும் வசந்தமாய் வாசல் வந்தார். என் நெஞ்சில் நிலையாக கோயில் கொண்டார், எப்போதும் வசந்தமாய் வாசல் வந்தார். விடிவெள்ளியாக நீ வரும்போது விடியாத இரவுகள் ஏதம்மா. முடிவொன்று சொல்ல நீ உள்ளபோது முடியாத முடிவுகள் ஏதம்மா. உன்னை பாடவே நான் வாழ்கிறேன். லூர்து தாய்மரியே, எங்கள் லூர்து தாய்மரியே. ஓ மரியே வாழ்க, ஓ மரியே வாழ்க, ஓ மரியே வாழ்க, ஓ மரியே வாழ்க. ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதிய சோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாகவே கடவுது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜாவே வாழ்க, மரியே வாழ்க.